வணக்கம் நண்பா. காலையில் சிந்திக்கும் ஒரு சிறு நல்ல சிந்தனையே அன்றைய நாளை நல்ல நாளாக மாற்றுகிறது. சின்ன சின்ன படிகள் ஏறித்தான் பெரிய கோபுரத்தை அடைய முடிகிறது. அதேபோல் சின்ன சின்ன முயற்சிகள் தான் பெரிய வெற்றியை அடைய உதவுகிறது. வாழ்க்கையில் நீ அழுவதற்கு சில காரணங்கள் இருக்கலாம். அதே சமயம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் பல காரணங்கள் உள்ளது. அதை உணர்ந்து மகிழ்ச்சியாக வாழப் பழகுங்கள். கஷ்டப்பட்டு ஒரு சிகரத்தில் ஏறினால்தான் மேலிருந்து பார்க்கும் காட்சி அழகாக தெரியும். அதேபோல் கஷ்டப்பட்டு வெற்றி அடைந்தால்தான் அந்த வெற்றி உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும். பணத்திற்காக மற்றவர் உனக்கு கொடுக்கும் மரியாதை பணமுள்ளவரை மட்டுமே. ஆனால் குணத்திற்காக கொடுக்கப்படும் மரியாதை மட்டும்தான் வாழும் காலம் வரை நிலைக்கும். கடந்து போன நொடிகளை சரியாக பயன்படுத்தியவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். வீணாக்கியவன் தோல்வியையே சந்திக்கிறான். வெற்றி என்பது அதிர்ஷ்டத்தினால் வருவது அல்ல, அது அயராத உழைப்பினால் மட்டுமே வருகிறது. உழைப்பவனுக்கே என்றும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை இப்பொழுது மாற்ற நினைப்பது முட்டாள்தனம். எதிர்காலத்தில் அதே தவறு நேராமல் பார்ப்பதுதான் புத்திசாலித்தனம். சரியான நேரம் என்பது எப்பொழுதுமே வராது. கிடைக்கும் நேரத்தை சரியான நேரமாக மாற்றுவதே வாழ்க்கை. உங்கள் தவறுகளை இப்பொழுதே மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லையென்றால் அது பழக்கமாகிவிடும். பழக்கமாகிவிட்டால் மாற்றுவது மிக மிக கடினம். தினம் தினம் நீ செய்யும் முயற்சிதான் உனது வெற்றியை தீர்மானிக்கிறது. ஒரு நாள் முயற்சியில் வெற்றி அடைய நினைத்தால் அது கனவாகத்தான் போகும். தொடக்கம் எப்பொழுதுமே கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் தொடக்கத்தில் கடினமாக இருக்கிறதே என்று முயற்சியை விட்டுவிடாதீர்கள். விடாமுயற்சியே வெற்றியை தருகிறது. உன்னிடம் எவ்வளவு நேரம் இருக்கிறது என்பது உனக்கு தெரியாது. அதனால் அதை வீணாக்காமல் அறிவுடன் சரியாக பயன்படுத்திக்கொள். சோர்வாக இருக்கிறதே என்று நினைத்து உன் முயற்சியை நீ நிறுத்தாதே. வெற்றியடையும் வரை உன் முயற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சில நேரங்களில் நீ வெற்றி பெறுகிறாய், மற்ற நேரங்களில் நீ தோல்விகளில் இருந்து பாடம் கற்கிறாய். பல தோல்விகளை சந்தித்த மனிதனே வெற்றி பெறும் தகுதியை பெறுகிறான். எதிர்மறை சிந்தனையாளர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகினால் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக மாறும். மெதுவாக நகர்ந்தாலும் தொடர்ச்சியாக அடையும் முன்னேற்றம்தான் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை தரும். வாழ்க்கை மிகவும் அழகானது. அதன் அழகை உணர வேண்டுமென்றால் நீ கோபத்தை விடுத்து மகிழ்ச்சியாக வாழ பழக வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரே மாதிரியான கண்கள் தான் உள்ளது. ஆனால் ஒவ்வொருவரின் பார்வையும் மாறுபட்டது. நல்லதை பார்க்கும் மனிதன் வாழ்க்கையில் உயர்கிறான். அதே சமயம் தீயதை பார்க்கும் மனிதன் வாழ்க்கையில் வீழ்ச்சியை சந்திக்கிறான். முயற்சியை விட்டுவிடலாம் என்று நினைக்கும் போது ஏன் இதை தொடங்கினோம் என்று மனதில் நினைவுபடுத்தி பார்த்தால் போதும். அந்த முயற்சியை விட்டுவிடாமல் தொடர்ந்து செய்தால் வெற்றி நிச்சயம். உங்கள் இதயத்தை பின்தொடருங்கள். ஆனால் அதே சமயம் உங்கள் முடிவுகளில் உங்கள் மூளையை பயன்படுத்தினால் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.